அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே ஜஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வலி வாலிதைய வலி அசாத்தீதிய வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம்னா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம யா கனிய்யு யா முக்னி அக்னினா பிஹலாலிக் அன் ஹராமிக் வ பி தாஅத்திக அன் மஅசியத்திக வ பி ஃபضலிக அம்மன் சிவாக். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அலீம். أعوذ بالله من شر الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك الفوز العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن الله قد أعطى كل ذي حتى حقه فلا وصية. وقال صلى الله عليه وآله وسلم إنكم وظن فإن الظن أكذب الحديث. சர்வ புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானம் என்னும் மகத்துவம் என்னும் கருணையும் சாந்த நபி சந்தன நபி தாஹா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் கிளையார்கள் தோழர்கள் அகல பைத்துக்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்தீகீன்கள் சாலிஹீன்கள் சுலஹாக்கள் முஃபஸ்ஸிர்கள் முஹத்தீஸ்கள் முஅல்லிம்கள் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிருபையும் மாநபியின் ஷஃபாத்தும் வாழ்த்தும் நமக்கெல்லாம் நாளே கியாம நாளையில் வாதாடுகின்ற ஒரு அருள் பாக்கியமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, எல்லாமுள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நிறைந்த ஈமானின் பொக்கிஷமான நல்லருளை கொடுத்திருக்கான். ஈமானுடைய தகீத் மன உறுதியில் நாம் இன்றைக்கு எந்த அளவிற்கு செயல்பட்டு நம்பிக்கையோடு திறன் கொண்டவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க உணர
கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருளியிருக்கின்ற பொற்பாக்கியங்களாகிய ஈமான், ஈகான், அஃஆல், இந்த மூன்றும் எத்தகைய நிலைகளையும் ஒரு உலக வாழ்வில் தாழ்வையும் நமக்கு தராது. இவைகளெல்லாம் மிகச்சிறந்த சாரம்சங்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கான். பொன் போன்று என்று சொல்வார்கள். பொன்னை விட அதி நவீனமான பொருள்கள் அல்லாஹ் இந்த பூமியில் கைபு மறைச்சி வச்சிருக்கான். அவைகளிலே சிறு சில பேர்கள் மாற்றத்தோடு வந்தாலும் கற்களுக்கு ஒப்பிட முடியாது. இந்த கற்கள் இருக்க நிறங்களும் கலர்களும் பெயர்களும் மாற மாற மனிதன் நிர்ணயிக்கின்ற விலைகளை விட மிக உயர்ந்ததாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். காரணம், மனிதனுடைய பிரயோஜனத்திற்காக வேண்டி அல்லாஹ் ஆக்கியிருக்கான். இந்த உலகத்தில் மண் முதல் மாணிக்கம் வரை, அடி பாதாளம் முதல் மேல்நிலை வரை, இருட்டு முதல் ஒளி வரை, மேடிலிருந்து பள்ளம் வரை அனைத்துமே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனது கருணை என்னும் அந்த அருள் பாக்கியங்களை கொண்டு மானிட சமுதாயம் வாழ்வதற்கு அத்தனையுமே தகுதி உடையதாக ஆக்கி சில வஸ்துக்களை கைபாக வைத்து இவனுடைய இறைகளை ரிஸ்குகளை தேட வைத்திருக்கின்றான். அவ்வுலகத்தில் நாம் அடைந்தோம். நாம் செய்த சிறு குற்றங்களின் காரணமாக நாமெல்லாம் இங்கு பூமியிலே தூக்கி எறியப்பட்டோம். இந்த பூமியில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் கைபாக அல்லாஹ் வச்சான். அங்கே அவன் கொடுத்தான், இங்கும் அவன் தருகின்றான். ஆனால் அதுக்கு ஒரு ஷர்த்து வைக்கிறான். என்ன ஷர்த்து வைக்கிறான்? வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குஹு, உங்களுடைய உயிர் வாழக்கூடிய வாழ்வாதார தன்மைகள் அனைத்தும் விண்ணின் மலைத்துளியிலிருந்து இந்த பூமியை நோக்கி வருகின்றது. சூசகமாக சொல்கிறான். வானிலிருந்து இந்த மண்ணை நோக்கி ரிசுக்குகள் இறக்கி வைக்கப்படுகின்றது என்று சொல்கிறான். ஒரு மனிதனுடைய ஆகுதலும் அழித்தலும் பிறப்பும் உற்பத்தியும் வாழ்வும் தாழ்வும் எல்லாம் வானுலோகத்திலிருந்து தான் இந்த பூமிக்கு அல்லாஹ் ரிசுக்காக இறக்கி வைக்கிறான். அவன் தருகின்ற அருள் பாக்கியமிக்க ரிசுக்குகள் எல்லாம் மனிதர்கள் உணர்ந்து பார்ப்பார்களேயானால் விலை மதிப்பற்றவை, விலை மதிக்க முடியாது. ஒரு மனிதனை தாயுடைய கர்ப்பத்திலிருந்து சலாமத்தாக வெளியேற்றி எத்தகைய நொம்பலமும் இல்லாமல் அல்லாஹ் அவனை வளர்க்க ஆரம்பித்தால் அந்த புள்ளையை கொண்டு தாய்க்கோ தாயை கொண்டு பிள்ளைக்கோ எந்த சிரமமும் இருக்காது. பிறகு அவன் முதல் பக்குவத்தை அடைகின்றான், இரண்டாம் பக்குவத்தை அடைகின்றான், மூன்றாவது பக்குவத்தை அடைகின்றான். இதில் இவனுக்கு எந்த விதமான உலக தொந்தரவுகள் இல்லையானால், டாக்டர், ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரை இவைகள் இல்லையானால், கைகால், கண்கள், உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் சலாமத்துடையவனாக இருந்தால் இவன் மிக கோடீஸ்வரன். அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, மாஷா அல்லா, லாக் லாக் சுக்கூர். மனிதன் நினைப்பது பணத்தை தான் பணம் என்று நினைக்கின்றான். உண்மையான வாழ்வை பிணம் என்று நினைக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய நீதியில் உண்மையான இந்த மனித சமூகம்தான் பணம், செல்வாக்கு, சலாமத்தான உடம்புகள், செல்வாக்கு மிக்க உடம்புகள், ஆட்டி படைக்கும் அதிபதியாகவும் இவனை அல்லாஹ் உலகத்தில் ஆக்கிடுறான். ஆனால் பொருள், பணம், பிணம். பணம் அதிகமாக யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் பிணத்திட்ட தான் இருக்கும். ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுக்கு பல்லாயிரம் கோடிகள் அவனுடைய கால்லையும் அவன் உடம்புலையும் வச்சு அப்படியே ஜனாசாவை மூடிட்டா ரெண்டும் ஒன்று தான்.
அதுக்கு பேர் அடியில் பிணம், மேலே அடுக்கி இருக்கிறதுக்கு பேர் பணம். பணம் பிணத்தை செலவு செய்யுமா? முடியாது. ஒரு 100 ரூபா கட்டு எடுத்துகிட்டு போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வந்து திருப்பி மூத்தாக்கிக்கலாம். இல்லை ஒரு 500 ரூபாயில் 1,00,000 ரூபா கட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் ஒரு கடையில். அப்படி ஏதாவது அந்த மையத்து பிணம் செய்யுமா? முடியாது. அப்போ இந்த உலக வாழ்வு தரத்தை நிர்ணயிக்கக்கூடியவை. அப்போ இந்த பணப்பிணத்தால் எதையாவது யாரும் செய்ய முடியுமா? முடியாது. கடைசியில் ஒரு காலம் பணம் இருந்து உடம்பு கூறுகள் கெட்டு அவனுடைய வாழ்வின் தரங்கள் எல்லாம் பிரிக்கப்படுகின்ற நேரத்தில் இந்த பணம் மருத்துவர்களுக்கு தான் உதவும். ஏன்? ஏழை எளியோர்கள், தேவை உள்ளவர்கள், கண்ணியமானவர்கள் தீனுடைய பாதையில், அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் செலவு செய்வதற்கு வெட்கப்பட்ட பணம், பாவகாரியத்திற்காக தூண்டப்பட்ட பணம். அதனால் அல்லாஹ் அந்த பணத்தை பிணத்தோடு சேர்த்து, இந்த பணமும் பிணமாவதற்கு முன்னால் பிணத்தை இவனை ஆக்குவதற்கு உண்டான சிம்டம்ஸ், நோய், டாக்டர்கிட்ட போயிடறான். உண்மையில் மருத்துவம் பார்ப்பது ஒன்று, இது தேராது என்று நல்ல டாக்டர்கள் அனுப்பி விடுவது ஒன்று. மூன்றாவது ஒரு தரம் இருக்குது. செத்த பிறகு கூட அவனை சிம்டம்ஸில் ஓட வைத்து அந்த பணத்தை கொண்டு பிணத்தை கொண்டு அந்த பணத்தை சேகரிக்க ஆரம்பிப்பாங்க. பெரும் பெரும் கட்டடங்கள் கட்டுவாங்க. பார்த்தா அந்த ஆஸ்பத்திரியில் நிர்ணயிச்சிருவான், நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் மனைவி மக்களை ஆஸ்பத்திரி பெட்டில் பார்க்க போகணுன்னு சொன்னால் அவன் ஒரு டைம் நிர்ணயிப்பான். எல்லா நேரமும் இல்லை, உண்மை விளங்கி போயிடும். ஒரு காலத்தில் எந்த கூடங்கள்லையும் பிரசவத்தை தவிர ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்குறது ரொம்ப ரேர். இப்போவெல்லாம் மூக்கு சீந்தனா கூட 2 நாள் பெட்டில் அட்மிட் பண்ணணும், அப்போ தான் அதுக்குள்ளதெல்லாம் நாங்கள் செய்ய முடியும். அதில் தண்ணி குடிக்காதீங்க, டீ குடிக்காதீங்க, சோறு திங்காதீங்க, பச்சைக்கண்டு உறவு கொள்ளாதீங்க, எல்லா கண்டிஷனும் போட்டுருவான். இவனுக்கு எல்லாம் இருக்கும், செயலற்றாயிடுவான். உயிரோடு எல்லாத்தையும் கொடுத்து அவனை துடிக்க வைப்பது பாவிகளுக்காகத்தான் என்பதை இங்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறையின் சட்டம், பொதுமறையின் திட்டம், மாணவியின் வாழ்க்கை வடிவுகளை நமக்கு வட்டமிட்டு விளக்குகின்ற அந்த ஆலோசனை எங்கே? அவைகளெல்லாம் நிர்கதிகளாக குழி தோண்டப்பட்டு புதைத்து நமக்கு நாம் என்ற திட்டத்திலேயே நினைத்ததையெல்லாம் செய்து வருகின்றோம். ஹராம் என்ற மார்க்கம் சொன்னதை இவர்கள் சிந்திப்பது கிடையாது. இன்னைக்கு நிறைந்த இஸ்லாமியர்கள், 65% இஸ்லாமியர்கள் பல ஹஜ்ஜுகள், தர்மங்கள், 70 வருஷம், 60 வருஷம், 80 வருஷம் என்றெல்லாம் ஆண் பெண்கள் வணங்கியவர்களெல்லாம், அல்லாவை வணங்கியவர்களெல்லாம், குர்ஆனை ஓதுபவர்களெல்லாம், அந்த குர்ஆனின் சட்டதிட்டங்களை தெரிந்து அறிந்து கொள்ளாததற்கு முற்பட்டவர்களெல்லாம் ஹராமான வாழ்வில் இருக்காங்க. லோன், இஸ்லாம் அனுமதிக்காத வட்டி, இஸ்லாம் அனுமதிக்காத துறை. இப்போ அதிகமான வசதியுடைய மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் ரொக்க கேஸ் கொண்டு வாகனங்கள் வாங்குவது கிடையாது. 10,000 ரூபாயை கட்டிட்டு மாதம் வியாபாரமாக லோனை போட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, பச்சை நோட்டீஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இதில் ரொம்ப ரேர் 5% மக்கள் முஸ்லீம்கள்லேயும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறான். அந்த சொத்தை வாங்கி தான் தன்னுடைய குடும்பத்தார் அனுபவிப்பதற்கு இதெல்லாம் ஒதுக்கிடுறான். இதெல்லாம் ஹராம் இல்லையா? ஹராம்னு சொன்னால் ஒன்று தான் இல்லை, என்ன? அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனை அதில் இல்லை. அதில் அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனை, மார்க்கத்தை பின்பற்றிட்டா அந்த ஹராமை எப்படி நாம் ஹலாலாக்கி அமல் செய்வது?
ஒருத்தர் மஞ்சள் நோட்டீஸ் விட்டார் பல கோடிக்கு, எல்லா அமலும் செஞ்சிட்டார். மரணிக்கும் போது இவர் சுவனபதியாக மாறுவாரா அப்படின்னு சொன்னால், அந்த செய்த பாவத்திற்கு இவர் பதில் சொல்லி தான் ஆகணும் அல்லாட்ட. யார்கிட்ட செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட்டை செஞ்சாலும் சரி, பேங்கில் செஞ்சாலும் சரி, மனிதன்கிட்ட செஞ்சாலும் சரி, 3 பிரிவு. அமல் செஞ்ச நன்மை வேறு. நன்மையை கொண்டு இதை நாம் அடித்து விட்டுட்டு சொர்க்கம் போயிடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் 2 கண்ணும் தெரியா குருட்டு கோழி தவிடு என்று எதையெல்லாம் முழுங்குமா, அது மாதிரி தான் இவன். அல்லாஹ்வுடைய சட்டம் என்று ஒன்று இருக்குது குர்ஆனில். சட்ட ஆயத்துக்கள் 555 ஆயாத்துக்கள் நிறைந்த குர்ஆனை நாங்கள் ஓதுகின்றோம். ஒரு மாதத்திற்கு ஒரு குர்ஆன் முடிக்கின்றோம், அல்லது 15 நாளைக்கு, அல்லது 3 நாளைக்கு, அல்லது 1 நாளைக்கு. அந்த மக்கள்லாம் இப்போவும் இருக்காங்க உலகத்தில். சரி, ரேர். குர்ஆனை முடிக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நாம் அந்த குர்ஆனின் சாரம்ச திட்டங்கள் என்ன, அதிலே வழங்கப்படும் கருத்துக்கள் என்ன, நாம் எப்படி வாழ வேண்டும், அந்த குர்ஆனின் திட்டத்தில் வட்டமிட்டு நாம் வாழுகின்றோமா என்பதை உணரக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. குர்ஆனை எடுப்பாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க, பேசுவாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க, பேசுவாங்க. குர்ஆனை தூக்கிவிட்டால் எந்த கருத்துக்கள் வந்தாலும் ஆபத்தை தவிர மற்றவைகளுக்கு குர்ஆன் ஓதும்போது திரும்பி பார்த்தல் தொழுகையினுடைய ஷர்த்து தான். ஏன்னா குர்ஆன் ஓதுறது ஃபர்லு, தொழுகை ஃபர்லு, நோன்பு ஃபர்லு. நோன்பு பகலில் தண்ணித்தாம அடிக்குது, பசிக்குதுன்னு எவனாவது சாப்பிட முடியுமா? இவன் தான் 60 படி தேக்சாவில் பிரியாணி ஆக்கி 3/4 தேக்க தின்றான். அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எப்படி ஒவ்வொரு அமலும் ஒரு நிர்ணயத்தை, ஒரு சட்டத்தை தனக்குள் வைத்திருக்கின்றதோ அதை முதல்ல மனுஷன் அறியணும். அறிதல், புரிதல், விளக்குதல், இந்த 3 நம்மிடத்தில் இருக்கணும். அந்த 3ஐ கொண்டு நாம் செயல்படும் போது அறிதலுக்கு என்ன நிலை, அந்த நிலையை கொண்டு நாம் அறிய வேண்டும். அந்த அறிதல் யாருக்காக, எதற்காக, ஏன் சிந்திக்கணும். புரிதல், அறிந்த பிறகு அதை புரியணும். இதில் என்ன கருத்து இருக்குது, எதுக்கு அல்லாஹ் சொன்னால், இதை கொண்டு நாம் எப்படி செய்ய வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, சொன்னானா செஞ்சுட்டு போடா, அதுவும் ஈமானில் ஒரு பகுதி தான். ஆனால் அறிதலுக்கு பிறகு புரிதல் வரணும். இந்த புரிதலில் தான் என்ன சட்டங்கள் எது எதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, இதனால் நாம் எப்படி நம்மை தப்பித்து கொள்ள வைப்பது, நம்முடைய குடும்பத்தார்களை, மார்க்க மக்களை, இஸ்லாமியர்களை எப்படி நாம் பாதுகாப்பதற்குண்டான வழிகள் செய்வது. ஒன்று மார்க்கம் அறிந்திருந்தால் அதை கொண்டு செய்யுங்க, அல்லது பொருள் வளர்ந்திருந்தால் அந்த பொருளை கொண்டு செலவு செய்து மார்க்கத்திற்கு உதவுங்க. அல்லது உங்களுக்கு திறமை இருக்கின்றது, எதுவும் இல்லை, பொருளை, இந்த கல்வியை அடுத்து உங்களுடைய உடம்பை மார்க்கத்துக்கு செலவு செய்யுங்க. உடம்பை கொண்டு நாம் எப்படி செய்வது? உதகும் தன்மையில் உதகினால் விளங்கும் நமக்கு மடத்தனம் புரியும், அதை நீக்கணும். அதன் அடிப்படையிலே தான் அறிந்தவர்கள் அறியா வகையாக மமதை கொண்டிருக்காங்க. அறிந்தவர்கள், பணம் உடையவர்கள் காரூனுடைய மச்சனனை போன்று அகம்பாவம் உடையவர்களாக இருக்காங்க. இவர்கள் அறிதலை கொண்டு அழிகின்றார்கள், அவர்கள் பொருளை கொண்டு வீணாகி கொண்டிருக்காங்க. மூன்றாவதாக அறிதல், புரிதல், செயலாற்றுதல். செயலாற்றிக் கொண்டே இருப்பாங்க. இந்த முன்னால் கொல்லப்பட்ட 2ம் இருக்காது. நிறைந்த பொருளாதாரங்களும் இருக்கும், ஜாஹிலியத் இருக்கும். என்னுடைய ரப்புல் இஸ்ஸா ஹக்குல் ஆலமீன் ஒரு ஆயத்தை மிக அழகாக சொல்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன் காலு சலாமா. ஒரு ஜாஹில்
எல்லாத்தையும் அறிந்ததை போன்று நடிக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட வஞ்சாகில் தான் என்னன்றது தெரியாது, ஆனால் தெரிஞ்சது மாதிரி நடப்பான். உங்களிடத்தே வந்தால் அவனை பார்த்து விட்டு யா அல்லாஹ் எனக்கு சாந்தி அலின்னு ஓடிடுங்கன்றான்லாம். ஆனால் இப்போ அதிகமான நட்புகள் ஜாகில் இடத்துல தான் வைக்கப்படுது. ஏன்னா அவன்கிட்ட தான் பணம் இருக்கும். டேய் தம்பி எங்கே போகிறேன்டுவான், கூப்பிட்டு பேசுவான். ஒரு ஏழை வந்து தம்பின்னு கூப்பிட்டா வருவான், நான் போட பிச்சைக்கார பலன்றுவான். அதனால தான் இஸ்லாத்தில் மிஸ்கின் வேறு, ஃபக்கீர் வேறு, ஃபுக்கராக்கள். வஅன்துமுல் ஃபுகரா என்ற லிஸ்ட்டில் அல்லாஹ் ரசூலை அறிந்து செயல்படக்கூடிய திறனாளிகள் இருப்பாங்க. அதை மறந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள். முதல்ல நாம் என்ன சொல்லுவோம், ஹேண்டிகேப்ண்டுவோம், அல்லது அவன் தருதலை குறையா பிறந்திருக்காண்டுவோம், ஒரு உச்சமாக நினைப்போம். இப்போ இங்கிலீஷில் அழகாக சொல்கிறோம் ஹேண்டிகேப், அதை விட இப்போ தமிழில் அழகாக சொல்கிறோம் மாற்றுத்திறனாளிகள். டயர் பிஞ்சராகிடுச்சு, அந்த டயரை மாற்றிட்டு வாப்பான்ற மாதிரி. சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கு எதையாவது நாம் போய் மாற்ற முடியுமா? நப்பு நிர்ணயித்தது, நல்லா கேட்டுக்க. வமா தஷாஊன் இல்லா யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அகிலத்தையும் படைத்து ஆட்டி வாழ்வு அதிபதியாகிய நடாத்தாட்டி கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் நீங்கள் என்ன எண்ணுவீங்களோ அது அவன் முடிவுக்கு பிறகு தான் நீங்கள் எண்ணுறீங்கன்றான். சில பேர் சொல்லுவாங்க கண்ணை மூடிட்டு, நாளைக்கு உனக்கு பணம் கொட்டோடு கொட்டுன்றான். இன்றைக்கி சில ஷரியத்தின் உலமாக்கள் கூட எப்படி கொண்டுட்டாங்கன்னு சொன்னால், பணம் கொட்டோண்டு கொட்டும், 3 நாளையில் எனக்கு பங்களா கிடச்சிச்சுன்றான். அட மூதேவிக்கு பிறந்த வேலை, ரசூலுல்லாஹ் சொன்னது உங்களுக்கெல்லாம் விளங்குதா இல்லையா? சில நிர்ணயத்திற்கு, ரிஸ்கிற்கு, ஹயாத்திற்கு, ஷிஃபாவிற்கு, வாழ்விற்கு, ஆண்மைக்கு, குழந்தைக்கு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க ரசூலுல்லாஹ். அது ஓதலாம். ஆனால் இது ஓதுனா தான் அது கிடைக்கும், அப்படி கிடைச்சிட்டா இதை ஓதுறத நிப்பாட்டிடுங்கன்ற அர்த்தம் அப்படி அல்ல. நல்லா விளங்கணும். ஒரு அம்மா அடிக்கடி பண்ணும், ஸ்ரீதேவி எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால், எனக்கு ரொம்ப கஷ்டம், பல வருஷம் 3 நாளில் ஓதி அல்லாட்ட கேட்டேன், கொட்டுன்னு கொட்டிட்டான் அப்படின்னும். மக்களை ஏமாத்தாதீர், மக்களை ஏமாந்து விடாதீர். எல்லாத்திற்கும் எல்லா நிலையிலையும் அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான் ரிஸ்க்கு, ஹிசாப் நிசாப். ஓதுவதனால கொட்டாது, நீ நிப்பாட்டினதுனால கொட்டுறது நிப்பாட்டாது. அல்லாஹ் நிர்ணயித்த விதி பயன் நடக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு ஹுவ மௌலானா. மௌலானாவாகிய எஜமான் எதை நமக்கு நிர்ணயிச்சான தலையில், அந்த தலையில் நிர்ணயித்த நசீப் ஹிசாப் நமக்கு நடந்தே தீரும். அப்போ நீங்கள் அமல் செய்ய போதுங்க என்று தூண்டுவதை விட உலக காரியத்திற்காக இன்றைக்கு அநேகர்கள் அறிந்தும் அறியாதவர்களை போன்று பொருளுக்காக திசை திருப்பி கொண்டிருக்காங்க அமல்களை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ராக் மனிதனுடைய வாழ்வில் பொறுப்பெடுக்குது, லுஹா ரிசுக்கில் இசாலத்தில் பொறுப்பெடுக்குது, அவாபின் நஃபில் மகரீபுக்கு பிறகு 2 to 6, 8 அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தொழுகலாம். அவங்க வணங்குறதை கொண்டு 3 நஃபிலான வழக்கங்களுக்கும் 3 முத்துக்கள் என்பதை விட, வைரம் வைடூரியத்தை விட உயர்வான அமல்கள், நன்மைகள் வழங்கப்படுது. அப்போ இதிலேயே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, பிறகு குறிப்பு சூறா கொடுத்துருக்காங்களே, மகரீபுக்கு பிறகு யாசின், தபாரக், அர் ரஹ்மான், வாக்கியா, ஹதீத். அதை தொடர்ந்து டைம் இருந்தால் முஸம்மில், முதஃபிர், சூரத்து நூ. கடன் யாருக்கு இருக்கோ சூரத்து நூ ஓதுங்க, அதை அடைய. தேவை உடையவர்களுக்கு சூரத்தில் முஸம்மில், முதஃபிர். பிறகு படுக்கும்போது
திருப்பி தபாரக் அம்மையத். அம்மையத்துன்னு சொன்னால் என்ன? அம்மையத்தை சாஅலூன் 30வது ஜுஸுடைய ஒரு முதல் சூறா. இது நம்ம ஓதுனாவே நம்மளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், நம்மளை குண்டு துளைக்காத காரில் உட்கார வச்ச மாதிரி குண்டு துளைக்காத நிலைகளில் இந்த உலகத்தில் நம்மளை நடமாட விட்டு பாதுகாக்கிறான்டா. நீ எங்கே வேணாலும் குண்டு துளைக்கிற காருக்குள்ளே உட்காந்தா தான் உனக்கு துளைக்காது. ஆனால் இந்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அமல்களுக்கு அவன் கடலில், திடலில், நடையில் அல்லது ரோட்டின் ஓரத்தில் அல்லது வீட்டின் நடுவில் ஏசியில் படுத்துறைந்தாலும் குண்டு துளைக்காத நிலையை அவனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். மா ஷா ரக்கபக். இவனை எங்கேயெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் இணைச்சி வச்சிருக்கானோ அங்கேயெல்லாம் இவனுக்கு பாதுகாப்பு. ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பல லட்சத்திற்கு பல கோடிக்கு உண்டான அந்த குண்டு துளைக்காது இங்கே செயல் அற்றது, செயலியாக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஏமாற்றுபவர்களின் ஏமாற்றில் உண்மையை உணர நமக்கு முடியாது. நம்மளை என்னன்றாங்க, அமலில் முன்னேற விடாமல் தடை செஞ்சிடுறாங்க. சிரமமாக இருக்கா, இந்த ஆயத்தை ஓதி இதை தஸ்பீ செய்யி உனக்கு கொட்டோன்னு கொட்டிடுண்டவனா அதைத்தான் நீங்கள் செய்வீங்க. நம்ம காலையில் எழுந்திருத்து சுபு தொழுவதிலிருந்து ரொட்டீனாக இசா படுக்கிற வரைக்கும், மனைவியை பச்சக்கின்ற வரைக்கும் பல அமல்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் அது தடையாக்கிடும். யாரையும் நீங்கள் அந்த விஷயத்தை நம்பாதீங்க. ஆலிம்களும் இன்னைக்கு சொல்ல முற்பட்டாங்க. அதெல்லாம் நம்முடைய வாழ்வில் ஒரு அங்கம். உதவி வரும், கஷ்டம் வரும். யாருமே இவங்க சொல்கிறவங்களுக்கே பணம் பத்தாது. குறைவான சம்பளம், வீட்டில் பல லட்சம் தேவைப்படும். இவர்கிட்ட இருக்கிற 1 லட்சம் 1.5 லட்சம் தான் இருக்கும். அப்போ எதை வைத்து எதை மக்களுக்கு ஹிதாயத்தின் பக்கம் வழிகாட்டுவது இன்னைக்கு தவறி உலகத்தின் பக்கம் வழிகாட்டப்பட்டு கொண்டிருக்கு. உலக வாழ்வு அரங்கேற்றத்துடன் முடிந்துவிடும். ஒரு கல்யாண மண்டபத்தில் எப்படி கல்யாணம் முடிப்பது, அங்கே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி உணவிற்கு பிறகு படைபடையாய் கலைந்து இந்த மண்டபம் எப்படி இருந்ததோ அப்படி ஆயிரும். வாடகையும் கொடுத்துட்டு இவங்களும் போக வேண்டியது தான். அப்போ இவங்கள் சம்பாதித்த லட்சங்கள் அங்கே பிடுங்கப்பட்டு பல்துறையில் பிடுங்கப்பட்டு இவர்களை மிஸ்கின்களாக அனுப்பப்படுது. அதே போன்று தான் இந்த உலகில் உளவியலில் ரீதியாக நீங்கள் எதை கேட்டாலும், எதை பெற்றாலும், எதை வைத்திருந்தாலும் மரண காலத்தில் உங்களுக்கு ஒரு சில்வர் டம்ளர் கூட நெஞ்சின் மீது அல்லது கையின் மீது வைத்து தண்ணீர் குடித்துக்கொள் என்று யாரும் அடக்க மாட்டாங்க. அது மில்லியன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி. நம்மிடத்தில் வருவதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஈமான். அந்த ஈமானில் தான் ஈமான், ஈகான், பிறகு அமல். இதை தவிர அங்கே கபரில் வேறு ஒன்றும் வராது. நீங்கள் ஒரு சில்வர் டம்ளர் வச்சாலும் உபயோகப்படாது. இங்கே 3 வருது. கைக்கு, இந்த கைக்கு 1, நெஞ்சுக்கு 1, இந்த கைக்கு 1. நெஞ்சில் இருக்கிறது ஈமான், ஈகான். கையில் இருக்கிறது அமல், அஃபால், சாலிஹே அமல். சகோதரர்களே, நாம் சற்று உணர்ந்து குர்ஆனை மதித்து குர்ஆன் அமல் செய்வதற்கே, நாம் விளங்கி நம் தவறுகளை களைவதற்கே என்ற மனோபக்குவத்தில் குர்ஆனை நெஞ்சோடு அணைத்து, கண்ணோடு அணைத்து, கண்ணும் கண்ணுமாய் வெற்றி பெற கண்மணி நாயகம் திருமேனி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த அடிச்சுவற்றென்னும் வழிமுறைகளை நாம் பின்பற்ற, அப்படி பின்பற்றுவதற்குண்டான ஒரு அவகாசங்கள் தான் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதை தவிர, பணம் கொட்டோய் என்று கொட்டி நாம் வாழ்ந்து வீழ்வது, ஒரு கோழியை கடையில் கொண்டு வந்து கத்த அறுத்து எல்லாம் தனித்தனியாக போயிடும். உறக்க கழிவுகள் வேற, குடல்கள் வேற, இறைச்சிகள் வேற,
இறைச்சிக்குள் இருக்கக்கூடிய எலும்புகள் சட்டியில் வெந்து நாம் சாப்பிட்ட பிறகு செல்வது வேற. எத்தனை பிரிவு வருது பாருங்க. இதுதான் அங்கேயும் நடக்கும். அது நாம் பார்க்கலாம். இங்கே கோழியாவது அறுத்தா செத்துருது. அங்கே நம்மை நரகத்திலே போட்ட பிறகு வேகின்ற வேகு கண்ணால் பார்க்க முடியும். அங்கே நடைபெறுகின்ற அந்த நிலைகள் எல்லாம் காட்சிகளாக நமக்கு, இன்றைக்கி நீ டிவி பார்த்தியா, இன்றைக்கி நரகத்தில் பாரு ஃப்ரீ, டிவிக்கு மாதம் பணம் கட்டணும் ஆண்டனாவுக்கு. நரகத்தில் ஃப்ரீ, அங்கேயும் ஃப்ரீயாக தான் தர்றான்ல. ஆகையினால் நாம் உணர்ந்து குர்ஆனை கண்ணியப்படுத்தி குர்ஆன் வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வதற்கு, மாநபியின் அடிச்சுவற்றை பின்பற்றுவதற்கு சத்திய குர்ஆனை நித்தமும் நீதியாய் ஓதி அல்லாஹ்வை அடைந்து கொட்டோ என்று நமக்கு கபரில் கிடைக்கும் நன்மைகள் கொட்டுவதற்கு நல்ல பல சாலிகை அமல் செய்து, குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு, குறிப்பு சூறாக்கள், திக்ர்கள், ஃபிக்ர்கள், தஸ்பீகள் இடைவிடாமல். நேரமில்லை என்று சொல்வதற்கு இங்கு நேரமில்லை. மலம் கழிப்பதற்கு, குளிப்பதற்கு, துவைப்பதற்கு, உண்ணுவதற்கு, புருஷனோட பேசி மகிழ்வதற்கு இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது தான். ஆனால் அதே கெதி என்றால் அந்த வாழ்வும் நமக்கு தடையாகும் என்பதை, அதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நெஞ்சில் உறுதி கொண்டவர்களாக அல்லாஹ்விற்கு நாம் முற்றிலும் அஞ்சி, மாநபிக்கு முற்றிலும் வழிபட்டு அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த திட்டத்தை நம் திட்டமாக ஆக்கிக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும். யா அல்லாஹ், எங்களுடைய ஜஹாலத்தின் அனைத்து விதமான எண்ணங்களையும் குற்றங்களையும் நீ மன்னி, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற அகம்பாவங்களை எங்களிலிருந்து நீ நீக்கிவிடு. பாவத்தின் அளவிலே செல்ல விடாமல் பக்குவத்தின் அளவிலே எங்களை நிலைநிறுத்தி நல்லபல அமல் செய்ய எங்களுக்கு நீ வாய்ப்பளி. எங்களுடைய மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் அனைவருக்கும் ஹிதாயத்தை கொடு. எங்களை விற்றும் சென்ற தாய் தகப்பன் கபரில் இருந்தால் கண்ணு கட்டிய தூரம் விசாலத்தை கொடுத்து அவருடைய முன்பின் பாவங்களை மன்னித்து நீ அருள்மிக்க வாழ்வை அவர்களுக்கு கொடு ரஹ்மானே. அவர்களுக்கு ஜன்னாத்தின் நஈமம் முகீமாவை கொடு. எங்களுடைய மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி அனைவருக்கும் கியாம நொடினால் வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் யா அல்லாஹ் நீ மகா பெரும் வெற்றியையும் விளக்கத்தன்மைகளையும் கொடுத்து அவர்களை சுபசோபனமாக நிம்மதியாக இந்த உலகத்திலே ஓரளவு நீ யா அல்லாஹ் வாழ்விற்குண்டான வாழ்வாதாரங்களை தாராளமாக கொடுத்து அவர்கள் தீனை புரிந்து அமல் செய்து தீனுக்கு செலவு செய்கின்ற நல் சீதேவி மக்களாக ஆக்கு. நல்ல பெரும் உலமாக்களை, கல்வி கற்ற கல்விமான்களை, இமாம்களை, முஹத்தீஸ்களை, முஃபஸ்ஸிர்களை, இந்த கல்விமான் என்று சொல்லக்கூடிய உலமா பெருமக்களை மதிக்கத்தக்க சமுதாயமாக மாற்றி அவருடைய எல்லா தேவைகளையும் நீ நிறைவேற்றி கொடு. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.